சினிமா தான் ஒரு நார்த் சைடு போனோம். ஜல்னான்னு ஒரு ஊர். அந்த ஸ்டேஷன்ல எங்க பேட்ச்மேட் ஓடி வரும். 60-70 பேர் கையில உருட்டு கட்டையோட அடிச்சுட்டே இருக்கும்போது ஒருத்தன் இன்னொருத்தருக்கு போன் பண்ணி பிரியா இருந்தா வாடா மச்சான் ஒருத்தன் சிக்கி இருக்கான்னு சொன்னேன். சீரியஸான இஷ்யூ. டமால் டிமில் சத்தம் அடிக்கிறாங்க காலேஜ் பசங்க. அந்த மூத்திர சந்துக்குள்ள 60-70 பேர் கையில உருட்டு கட்டையோட 3 மணி நேரம் மூச்சு திணற அடிச்சானுங்க. சரி அடிச்சுட்டு போங்கடான்னு விட்டுட்டேன். ரெண்டா சொன்ன என்ன அடிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பர்த்லயும் கை வச்சுட்டு அங்கே ஒரு கிக்கு விட்டணும். அவ்வளவுதான். ஐம்பது 60 பேர் உருட்டு கட்டையோட துரத்திட்டு வராங்களா. டமால் டெமில் சத்தமா. இவரு விஜய் வந்து அப்பர் பர்த்ல இருந்து 2 பர்த்ல கையை வச்சு நெஞ்சில ஒரே மிதி. இப்போ அவருக்கு 17 வயசா. 17 வயசுல விஜய் எப்படி இருப்பாரு தெரியுமா? இவர் தான் 50-60 பேர் உருட்டு கட்டியாத ஏற்றி நடிப்பாராம். என்னடா சொல்றது உங்களெல்லாம்? ஏதாவது பேசுனா கேச வேற போட்டு தொலைகிறாங்க. அரசு பதவி ஏதாவது என்ன கேட்டு வாங்கிக்கோயா. படுத்தாத சின்ன பகுதியை நிறுத்துக்கடா. யாராவது ஸ்டாப் பண்ண சின்ன பகுதிய. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. எனக்கு அறிவு இல்ல, புத்தி இல்ல, மூளை இல்லன்னு சொன்னாலே எல்லாம் இருக்குங்கிறத நிரூபிக்க போறேன். ஓனா ஒண்ணுக்கு போன மாதிரியே உட்காந்துருக்க. இந்த மாதிரி மச்சான் மூஞ்சிய பண்ணாத. எனக்கு சிரிப்பா வருது. உனக்கு இந்த வில்லன் கெட்டப்லாம் செட் ஆகல. நீ எப்போ தமாசாவே இரு. காலங்காத்தால எல்லாரும் எனக்காக காத்துக்கிட்டு இருந்து கையெடுத்து கும்பிடுறீங்களே, என் மேல உங்களுக்கு என்ன அவ்வளவு மரியாதையா? இந்த ஊர்ல கையெடுத்து கும்பிடுறதுக்கு பெரிய மனுஷன் உங்கள்கிட்ட வேற யாருங்க இருக்கிறா? வானம் பொழியறதும் பூமி விளையறதும் நீங்க இந்த மண்ணுல பிறந்ததுனால தானே. சரி சரி சரி, இந்த ஜமீனுக்கு உங்கள்கிட்ட வேற யாருங்க வாரிசா இருக்க முடியும்? இது திமுக ஆட்சியில நடந்தாதான் ஊழல். இப்போ தாவேக ஆட்சியில நடந்திருக்கு, மாட்டிக்கிட்டாங்க. விஷயம் இவ்வளவு பெருசாயிடுச்சு. அதனால இது பேர் என்ன தெரியும்ல, தவறு நடந்திருக்கு. 100 கோடி மதிப்புள்ள கோவில் நிலத்தை முறைகேடு செய்து பத்திரப்பதிவு செய்வது எப்படி என்றும், இதற்கு பத்திரப்பதிவு அலுவலர்கள் முறைகேடில் ஈடுபட்டது எப்படி என்றும் உயர்நீதிமன்றமானது சரமானியான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. எதுக்கு கோயில் சொத்தை ஆட்டையை போட்டீங்க? நீங்க தானே முருகன் நம்ம முப்பாட்டன் சொன்னீங்க. பாட்டன் சொத்தை பேரம் பேர்ல எழுதுனா என்னையா தப்பு? சின்ன பையன், விடல பையன், விளையாட்டு பையன், விரலாட்டுறேன். நான் விரலாட்டுறவன் இல்லடா, விரல விட்டு ஆட்டுறவன். யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. சட்டத்துக்கு புறம்பான இந்த மாதிரி ஒரு செயலை பண்றதுக்கு கொடைக்கானல் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து ஒரே ஒரு நாளைக்கு ஒரு சர்பதிவாளரை டிரான்ஸ்பர் பண்ண ஆர்டர் போட்ட மாஸ்டர் மைண்ட் யார்? கோயில் சார்பா யாராவது வந்து சைன் பண்ணியோ அப்ரூவ் பண்ணாம இந்த டீடு எப்படி, இந்த சேல் எப்படி கம்ப்ளீட் ஆகும்? அப்படின்னா கோயில் நிர்வாகத்துல இருந்து வந்தவங்க யாரு? சோலி முடிச்சு 10 போட்டா தப்பா? கிழிச்சான். அந்த லட்சணத்தை நீங்களே பாருங்க. எப்படி ஹைவேஸ் ரோட்ல புளிய மரத்துக்கு நம்பர் போட்ட மாதிரி போட்டுருக்கான் பாருங்க. நான் போட்ட பத்துல ஜுரம் போயிடுச்சா இல்லையா? ஜுரம் போயிடுச்சுடா. நீ பட்டு மாமின்னு கூப்பிடுறதுக்கு பதிலா எல்லாரும் 10 மாமின்னு கூப்பிடுற. இன்ஸ்டாகிராம்ல மீம் போடுறதுக்கெல்லாம் ஏதாவது ஸ்டேட்டோட போலீஸ் அரெஸ்ட் பண்ணி பாத்திருக்கீங்களா? நடக்குதுங்க, வேற எங்கேயும் இல்ல, நம்ம தமிழ்நாட்டுல தான். நம்மளுடைய புதிய சிஎம் விஜய் இருக்காருல்ல, என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இன்னைக்கு திருச்சியை சேர்ந்த வினோத் அப்படிங்கிற பையன் வந்து ஒரு மீம் போட்டிருக்காரு. அந்த மீமை கொஞ்சம் பாருங்களேன். 100 கோடி ரூபாய் மோசடி நடக்குது பழனி கோயில்லன்னு சொல்லி எல்லாரும் பேசினாங்களே, அதுக்கு அந்த பையன் தன்னோட பக்கத்துல மக்களோட குரலா இந்த போஸ்டர் போட்டிருக்காரு. உடனடியா நடந்தது என்ன தெரியுமா? இந்த விஜய் அரசாங்கம் போலீஸ் அனுப்பிச்சு அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி 15 நாள் சென்டென்ஸ் போட்டுட்டாங்க இந்த விஷயத்துக்காக.
என்ன நம்ம ஏரியாவுக்கு இவ்வளவு போலீஸ் வந்திருக்காங்க? யோ மாடி கால் அனுப்பியாச்சா? அனுப்பிச்சேன் சார். அந்த பிளாக்குக்கு. ஐயோ ஐயோ, அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? அதாவது ஒரு அரசாங்கத்துக்கு எதிரா ஒருத்தர் விமர்சனம் வைக்கும் போது அதை நீங்க எப்படி அணுகணும்? பாயாசமா பாசிசமா அப்படின்னு பேசுனீங்கல்ல, அப்ப மக்களோட குரலா பேசுறவங்க எல்லாம் ஜெயில போடுறது அது எந்த கணக்குல வரும்? இவ்வளவு பயம் ஏன் சிஎம் சார்? அப்பா சூப்பர் காவந்தாண்டு. விஜய் வயிறை புடுக்க முடியாது. கவர்ச்சி எப்பா எல்லாம் தான் கவர்ச்சியா இருக்கு. நான் கூட கவர்ச்சியா தான் இருந்தேன். பொம்பளைக்கு அடக்க இருக்கணும், அகம்பாவ இருக்கக்கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிரித்தனம் இருக்கக்கூடாது. வயசா கிளம்பி உனக்கு ஏன் இருக்காது? யார் சொன்னா? மயிரோட புடுக்க முடியாது. விஜய் வயிறை புடுக்க முடியாது. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம். கொஞ்சம் கடமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்குன்னு இருக்கிறோம். மத்தபடி நாங்க எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறக அடிப்போம் நாங்க. யாரு சூழி மயிரை பிடிக்கலாம் அந்த சொல்றாங்களே, அவங்க மயிரை பிடிக்கலாம். கீழ இருந்து மேல வரைக்கும் நாங்க பிடிங்கிருவோம். வேணாம்டா, 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 வேணாம்டா. கீழ இருந்து மேல வரைக்கும் நாங்க பிடிங்கிருவோம். பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப. மக்கள்க யாருமே விட மாட்டாங்க, பசங்க விடவே மாட்டாங்க. நான் எதுக்கும் பயப்படாதவன். நானே திணறேன் பாருங்க, திணறேன். என்னடா செய்யறது அப்படின்ட்டு நான் சொல்றேன், பராசக்தி சமய வரத்தா என்னைக்கு விஜய் தான். தல ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, கேள்வியை போட்டு தள்ளிடுறேன். என்னடா தற்குறீங்களா? பெருசா சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தீங்க. எங்க அண்ணா வந்துட்டாருன்னா அறுத்து தள்ளிடுவாரு, புடிங்கி நட்டுருவாரு, கரப்ஷனே இருக்காது அப்படின்னு சொல்லி. என்னடா திரும்ப பக்கம் கரப்ஷனா இருக்கு? ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்ல. இந்த பக்கம் பார்த்தா 100 கோடி கோயில் நிலத்தை ஆட்டிய போட பாத்திருக்கீங்க. இந்த பக்கம் பார்த்தா உங்க புசி அண்ணன் அட்வொகேட் அப்பாயிண்ட் பண்றதுக்கு லஞ்சம் வாங்கியிருக்காரு. உங்க அண்ணன் என்னன்னா மேடைக்கு மேடை நாங்க ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்போம், எங்க ஆட்சியில ஊழலே இருக்காதுன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காரு. எது எப்படியோட சோசியல் மீடியா வச்சு எப்படி ஆட்சியை பிடிச்சிங்களோ அதே சோசியல் மீடியானால தான் எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கீங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணி தொலைறீங்க? கண்ணே உங்களுக்கு விவரம் தெரியாதுடா. உங்களோட வாழ்க்கை வீணா போயிடுன்றதா அழுதுகிட்டு சொல்றேன்டா தாத்தா. டே வேண்டாடா கண்ணு, வேண்டாடா கண்ணு, டே 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 உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். இனிமேல் அந்த தப்பு பண்ணிட்டாதீங்களா. ஆனா பண்ண பசங்களை என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னும் தோண்ட தோண்ட எத்தனை பேர் மாட்ட போறாங்களோ தெரியல. விழுப்புரம் மாவட்ட தாவேக வழக்கறிஞர் அணியின் இணை செயலாளர் ஞான சௌந்தரி தொடர்ந்துள்ள இந்த வழக்கில் தாவேக மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ், ஆட்சியர் ஆகியோர் கூட்டு சேர்ந்தும் தாவேக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான புசி ஆனந்தின் பரிந்துரை அடிப்படையிலுமே இந்த லஞ்ச நியமனங்கள் நடந்துள்ளதாக அவர் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். அண்ணன் கலைஞரிடத்திலே சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன். நான் அண்ணன் கலைஞரிடத்திலே சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன். தளபதி ஸ்டாலின் அவர்களை பாதுகாப்பேன். கர்ணனுக்கு எப்படி கவச்ச குண்டலமோ தளபதி ஸ்டாலினுக்கு நான் தான் கவச்ச குண்டலமாக மதிமுக இருக்கும். இந்த மண்ணுலகில் உயிரோடு இருக்கும் வரை தளபதி ஸ்டாலினோடு நான் இருப்பேன், நான் இருப்பேன். வந்த சொல்லி காலங்கலிகாலமாய் போச்சு. நீங்க வாங்கி தருகிற வீடுகள் பொருட்கள் எல்லாம் நான் வச்சுக்கிறேன். ஆனா என்ன நீங்க வச்சுக்க முடியாது கோபால், வச்சுக்க முடியாது. அடுத்த ஜென்மத்தில் நீங்க எப்ப வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, உங்களுக்காக நான் காத்து கொண்டிருப்பேன் கோபால், காத்து கொண்டிருப்பேன் கோபால். என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. இப்போ தமிழக வெற்றி கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்தின் அரசுகளுக்கும் எதிரிகளின் வருகிற கணைகளை தட்டி எறிந்து அவர்களை பாதுகாக்கிற பாதுகாப்பு கவசமாக மதிமுக இருக்கும். விஷயம் தெரிஞ்சு அண்ணனை காப்பாத்த பசுபதி ஓடி வருவான். அப்ப நம்ம வெளியூர் ஆளுங்களை வச்சு அவனையும் போட்டு நிறுத்துறா. போகுது போதுன்னு பொறுமையா இருந்தாக்கா புயல காம்பா நினைச்சுக்கிட்டியாக்கா வாயில போட்டவன கீழே துப்புறதுக்கு. தும்பச்சடியில தூக்கு போட்டு தொங்கு, தும்பச்சடியில தூக்கு போட்டு தொங்கு, தும்பச்சடியில தூக்கு போட்டு தொங்கு. இல்ல நான் என்ன கேக்குறேன், அது அவரோட அரசியல் நிலைப்பாடு. அடச்சு நாங்கள் இன்றைக்கு தோற்றிருக்கிறோம், ஆனால் வென்றாலும் நீங்கள் துரோகிகள் தான். ஆடு ஆடு ராஜா ஆடு. இவ்வளவு நாளைக்கு உங்க ஆட்டம் இருக்கு நான் பார்த்தேன். சாத்தூர் சமஸ்தானா? அடடே அரைக்காப்பட்டி ஜமீன்தாரு. ஆவோ சேக்கு வாங்க. கீழக்கிற பாயி பஞ்சாப் சிங்கு அதோ உட்கார்ந்துருக்காரு பாருங்க, ஜலாலுதீன் பாதுஷா.
அரசு நிலத்தில் வீடு கட்டி வருடக்கணக்கில் சட்டப்பூர்வமான மின் இணைப்பு, வீட்டு வரி போன்ற ஆவணங்களுடன் ஆக்கிரமித்துள்ள அனைவருக்கும் பட்டா முறைப்படுத்துதல். என்னப்பா? நாங்க வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம், சின்னசாலை வட்டம், திம்மாபுரம் கிராமம். நாங்க வந்து 85, 86 இந்திரா குடியிருப்பு திட்டத்துக்கு எல்லாம் எங்களுக்கு அரசாலாம் கட்டி கொடுத்தாங்க. நாங்களா எதுவும் கோயில் மனத்தை ஆக்கிரமிப்பு பண்ண கிடையாது. எங்களுக்கு அரசாலாம் கட்டி கொடுத்தாங்க. இப்போ வந்து திடீர்னு 45 வருஷமா நாங்க இங்க குடியிருக்கிறோம். இப்போ வந்து திடீர்னு இருக்குன்னு சொன்னா நாங்க எங்க போவோம்? நாங்க என்ன பண்ணுவோம்? நாங்க ஆக்கிரமித்துள்ள அனைவருக்கும் பட்டா முறைப்படுத்துதல். சோறுதான் திங்கிறியல இந்த பொழப்புக்கு எங்களுக்கு அந்த அரசை ஏதாவது பண்ணி தரணும். எங்களுக்கு எந்த வீடு எடுக்க கூடாது. எங்களை இல்லைன்னா இங்க வந்து 40 குடும்பம் இருக்கு. 40 குடும்பத்தை எங்களை மருந்து கொண்டுட்டு நீங்க வந்து இடிச்சுட்டு போங்க. ஆக்கிரமித்துள்ள அனைவருக்கும் பட்டா முறைப்படுத்துதல். மனுஷனா நீ? நாக்கு நரம்பு இருக்காடா? நரகத்துக்கு போறவனே என்னடா கொண்டு போற? நீ பொதவழிக்கு போகும்போது என்னடா கொண்டு போற? டேய் பாவி, எங்களால வேற எங்களுக்கு இடம் கிடையாது. நாங்க இதை நம்பி நாங்க இருந்துட்டோம். இன்னும் வரைக்கும் நாங்க எப்ப எங்க போவோம்? பிள்ளைங்க எல்லாம் படிக்கிற பிள்ளைங்க தான் கோயில். நேற்று வரைக்கும் நான் ஒண்ணுமே புரியாம இருந்தேன், நிம்மதியா இருந்தேன். இப்ப எது என்னென்ன யார் யாரு எப்படி எப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அவளையும் கூடவே வந்துருச்சு. முந்தி மாதிரி சிரிக்க முடியல நான் புள்ள. இப்படிலாம் பண்ணு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். என் வாழ்க்கை பாத்தீங்களா ஒரு பெரிய ஜோக் ஆயிடுச்சு. சிரிக்க முடியல நான் புள்ள. ரெஸ்டோ பார் எனும் உணவகத்துடன் கூடிய மதுபான கூடங்களுக்கு நேரடியாக அனுமதி வழங்க தமிழ்நாடு அரசு திட்டம் என தகவல் வெளியாகியிருக்கிறது. உணவகத்துடன் கூடிய மதுபான பார்களுக்கு அனுமதி வழங்க தகவல் வெளியாகியிருக்கிறது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட முதலமைச்சர் விஜய் உத்தரவு. பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு மூடப்படுவதாக அறிவிப்பு. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அஜித்குமார் அவர்கள் டார்ச்சர் செய்யப்படும் இந்த வீடியோவை பார்க்கும்போது மனசு பதறுது. இந்த வீடியோவை பார்த்துட்ட பிறகும் வாயை மூடிக்கிட்டு கள்ள மௌனம் காக்கக்கூடிய நடுநிலையாளர்களை பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வீட்டு பையனுக்கு இப்படி ஒரு நடந்தா நீங்க பேசுவீங்களா மாட்டீங்க? நீங்க போலீஸ்லயே சொல்லிக்காதீங்க, முதல்ல நீங்க மனுஷனே சொல்லிக்காதீங்க. சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு பெரிய நடவடிக்கை, சபாஷ். அதுல 5 பேரை மட்டும் கைது பண்ணிருக்கீங்க. ஏன் அந்த 6வது ஆள் கைது பண்ணல? யாரை பாதுகாக்க ட்ரை பண்றீங்க? மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு குறைந்தபட்ச மனசாட்சியும் தார்மீக உணர்வும் இருந்தா தயவு செய்து ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு வேலையை விட்டு வெளில போங்க முதலமைச்சர் அவர்களே. தயவு செய்து ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு வேலையை விட்டு வெளில போங்க முதலமைச்சர் அவர்களே. பிளாஸ்ட் தான். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ഞാൻ CM ആയി സത്യപ്രതിജ്ഞ ചെയ്യുന്ന ദിവസം സാരി എടുത്ത് ആ ഫ്രണ്ട് റോയിൽ കണ്ണു നിറഞ്ഞുകൊണ്ട് നമ്പി ഉണ്ടാവും. CM അമ്മ വന്നാൽ മതി, കണ്ണു നനച്ചുകൊണ്ട് നമ്പി ഉണ്ടാവുന്ന എല്ലാ പ്രതീക്ഷയോടെ ഞാൻ നിർത്തുന്നു. നന്ദി, നമസ്കാരം. கைஸ் அவன் நம்ம தளபதி தான் கலாய்க்கிறான். எதை சொல்றான்னு தெரியுதா? நம்ம தளபதி சிஎம் விஜய் எனும் நான் அப்படின்னு நிகழ்ச்சியில நம்ம திரிசாக்கா வந்து ஃப்ரண்ட் ரோல உட்காந்து சாரி கட்டிட்டு அழுதுட்டு இருந்தாங்க அப்படின்னு வாயெல்லாம் பண்ணி ஒரு மாதிரி அழுகிற மாதிரி பண்ணாங்களே. நாளைக்கு நான் சிஎம் ஆகும்போது நீ இதே மாதிரி வந்து உட்காந்து எனக்காக எமோஷனை காட்டுன்னு சொல்லி நம்ம தளபதியை கேவலப்படுத்துறான், அசிங்கப்படுத்துறான். கேரளா விஜய் ஃபேன் ரூட் மாஃபியா வச்சு பண்றோம், அதே மாதிரி நீங்க இவன் படத்தை ஓட விடாம பண்ணுங்க. தேவையில்லாம உண்மையெல்லாம் சொல்லி அவமானப்படுத்துறான். மிஸ்டர் ப்ரோ விஜய் சிஎம் சார், கொஞ்சம் கண்ணை முழிச்சு பாருங்க. நாங்கள் உங்களை சொன்னது கொளத்தூரில் ஒன்று சொன்னீங்க. கொளத்தூரிலே நான் 5 நிமிடம் பேசியதுனாலேயே மக்கள் கொத்து புரோட்டா போட்டார்கள் என்று சொன்னீர்களே. நீங்கள் 10 நிமிஷம் போட்டிருந்தா உங்களை போட்டிருப்பாங்க, ஏன்னா உங்களுக்கு பேச தெரியாது.
எழுதி கொடுத்தது 5 நிமிஷம். அந்த 5 நிமிஷம் வசனத்தை டயலாக்க பேசிட்டு இருந்தீங்க. 6வது நிமிஷம் தனியா பேசியிருந்தீங்கன்னா உங்க நாத்தம் அங்க தெரிஞ்சிருக்கும். உடனடியாக அங்க இருக்கவங்க போற இவருக்கா ஓட்டு போடுறதுன்னு ஓடி போயிருப்பான். எனவே 6வது நிமிஷம் பேச அவங்க வந்து உங்களுக்கு புத்திசாலித்தனம் தப்பிச்சுக்கிட்டு வந்துட்டிய. அதுதான் 6வது நிமிஷம் பேசியிருந்தா இன்றைக்கு எங்களுடைய தலைவர் தளபதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது.